வணக்கம் உறவுகளே. இது சேரமான் தொலைக்காட்சியின் அரசியல் களம். தமிழீழ மக்களின் தன்னாட்சி உரிமைக்கு மிக பெரும் இடையூறாக விளங்கும் தமிழீழ மக்கள் தமது அரசியல் அபிலாசுகளை வெளிப்படுத்துவதற்கு மிக பெரும் சவாலாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்க வலியுறுத்தும் மாநாடு கடந்த 28/2/2024 புதன்கிழமை உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் பிரித்தானிய நாடாளுமன்ற அரண்மனை தொகுதியிலே இடம்பெற்றது. இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துவதற்கு தமிழ்ஸ் ஃபார் லேபர் எனப்படும், அதாவது பிரித்தானியாவின் பிரதான எதிர்க்கட்சியான லேபர் கட்சியின் அல்லது தொழிற்கட்சி எனப்படும் கட்சியினுடைய ஆதரவு அமைப்பான தொழிற்கட்சிக்கு ஆதரவான தமிழர்கள் அல்லது தமிழ்ஸ் ஃபார் லேபர் எனப்படும் அமைப்பு உறுதுணை வழங்கியிருந்தது. இதோடு இந்த மாநாட்டை நாங்கள் நாடாளுமன்ற அரண்மனை தொகுதியை நடத்துவதற்கு தமிழ் மக்களின் நீண்டகால நண்பரான நாடாளுமன்ற உறுப்பினர் டெய்ம் ஷிபோன் மேக்டோனா அம்மையார் அவர்கள் அனுசரணை வழங்கியிருந்தார். இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த மாநாட்டை உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நடத்தியிருந்தாலும் எமது இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு தமிழ்ஸ் ஃபார் லேபர் அமைப்பு மட்டுமன்றி பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய 3 அமைப்புகளை சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் எமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அதாவது அந்த கட்சி அந்த அமைப்புகளுடைய அதிகாரபூர்வ பிரதிநிதிகளாக அவர்கள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளாத போதும், அதிகாரபூர்வ பிரதிநிதிகளாக எம்மோடு இணைந்து அவர்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்காத போதும், அதிகாரப்பற்ற முறையிலே அவர்கள் எம்மோடு இணைந்து இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்தது என்பது இதனுடைய சிறப்பு அம்சம். அடுத்ததாக நாங்கள் குறிப்பிட வேண்டிய விடயம், இந்த மாநாட்டிலே இது தொழிற்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டெய்ம் ஷிபோன் மேக்டோனா அம்மையார் அவர்கள் இதற்கு அனுசரணை வழங்கியிருந்தாலும் கூட, இந்த மாநாட்டில் பிரித்தானியாவின் ஆளும் கட்சியான பழமைவாத கட்சி அல்லது மரபுவாத கட்சி என்று சொல்லப்படுகின்ற கன்சர்வேட்டிவ் பார்ட்டியினுடைய அந்த கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டீன் ரசல் என்பவரும் கலந்து கொண்டிருந்தார். இதோடு இந்த மாநாட்டின் சிறப்புரையை ஆற்றியவர் தொழிற்கட்சியினுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர். அதுவும் அவர் குறிப்பாக கடந்த காலத்திலே தொழிற்கட்சியினுடைய நிழல் நிதி அமைச்சராக பணிபுரிந்தவர், அதாவது த ஷேடோ சான்சலர் ஆஃப் த எக்ஸ்சேக்கராக பணிபுரிந்தவர் மாண்புமிகு ஜோன் மேக்டோனா அவர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையை ஆற்றியிருந்தார். இந்த மாநாட்டிலே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தவிர குர்திஸ்தான், அதாவது தென் குர்திஸ்தான் என்று சொல்லப்படுகின்ற ஈராக் என்ற நாட்டிற்குட்பட்ட, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு தனிநாட்டுக்குரிய முழுமையான அம்சங்களை கொண்டு, அதாவது தனியான இராணுவம், தனியான காவல்துறை, தனியான நீதிமன்றங்கள், தனியான பாராளுமன்றம், தனியான ஜனாதிபதி, தனியான பிரதமர், அது மட்டுமின்றி தனியான விமான நிலையங்கள் என பல்வேறு அதிகாரங்கள், ஒரு தனிநாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரங்களை கொண்ட அந்த மாநிலத்தைச் சேர்ந்த தென் குர்திஸ்தான் என்றும் சொல்வார்கள், ஈராக்கிற்குட்பட்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி ஹோஷ்வான் சடீக் அவர்களும், தென் சூடான் நீண்டகால விடுதலை போராட்டின் மூலமாக விடுதலை பெற்ற தென் சூடானைச் சேர்ந்த அரசியல் விமர்சகர், ஒரு புத்திஜீவி ஜஸ்டின் மோட்டாட் அவர்களும் இந்த மாநாட்டிலே உரையாற்றியிருந்தார். இவர்களோடு பிரான்சிலிருந்து அங்கே ஒரு விரிவுரையாளராக பணிபுரிகின்ற கலாநிதி இனஸ் ஹசன் டாக்லி அவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். இவர்களை விட இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட பொதுமக்களிலே ஒரு சிங்களவரும் கலந்து கொண்டு எமக்கான ஆதரவை தெரிவித்திருந்தார். இந்த மாநாட்டிலே பிரித்தானியாவில் இருக்கின்ற அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மட்டுமின்றி தமிழீழ தாயகத்தில் இயங்குகின்ற பிரதான தமிழ் தேசிய கட்சிகளில் ஒன்றாகிய டெலோ இயக்கத்தின் பிரித்தானிய கிளை பொறுப்பாளர் சாம் சம்பந்தன் அவர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்தார். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த மாநாட்டினுடைய சில மாநாடு ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி காலத்துக்கு மேலாக நடைபெற்றது. இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட எல்லோருமே குறிப்பிட்டபடியும் இந்த ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 6ஆம் திருத்தச் சட்டம் நீக்கப்பட்டு தமிழ் மக்கள்
தமது தன்னாட்சி உரிமையை வென்றெடுப்பதற்கான அரசியல் வழி திறக்கப்பட வேண்டும் என்பதுதான். இதனை பிரித்தானிய அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான். குறிப்பாக எங்களுடைய தேசத்தின் புதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்கள் வெளிப்பட்டு தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்தியதும், அதனைத் தொடர்ந்து அண்மையிலே ஒரு செவியை வழங்கியதும் நீங்கள் எல்லோரும் அறிந்தது. அந்த வகையில் அவர் தெரிவித்திருந்தார், அரசியல் ரீதியில் ஜனநாயக வழியிலே, அமைதி வழியிலே தமிழர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக தான் தான் வந்திருப்பதாக. ஆனால் அந்த அந்த வருகைக்கு இடையூறாக இருப்பது இந்த 6ஆம் திருத்தச் சட்டம். எனவே இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்குவதை நாம் முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல்திட்டம். அதனை நாங்கள் நீக்காவிட்டால் எந்த ஒரு காத்திரமான அரசியல் தீர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் தீர்வு மட்டுமல்ல, எங்களுடைய தன்னாட்சி உரிமையின் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய தனிநாட்டை கூட அரசியல் ரீதியில் நாங்கள் வென்றெடுப்பது என்பது சாத்தியமாகாது. எனவே இதனை நாங்கள் சாத்தியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உலகத்தின் அழுத்தம், உலகம் நினைத்தால் சாதிக்கலாம். சக்தி வாய்ந்த நாடுகள் கொசவோ என்ற நாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். தென்சூடான் என்ற நாட்டை உருவாக்கியதும் சக்தி வாய்ந்த நாடுகள் தான். வங்கதேசத்தை இந்தியா உருவாக்கியது. கிழக்கு தீமோரை ஆஸ்திரேலியா தலைமையிலே சக்தி வாய்ந்த நாடுகள் உருவாக்கின. இப்படியாக சக்தி வாய்ந்த நாடுகள் நினைத்தால் சாதிக்கலாம். ஆனால் அதற்குரிய தகுந்த அழுத்தங்கள், காலம், சூழல் அமைவதும் அவசியமானது. இதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதன் ஒரு அங்கமாகத்தான், அதாவது ஒரு விதத்திலே இது எமது தேச விடுதலைக்கான ஒரு அங்கீகாரத்தை பெறும் ஒரு முயற்சி. அந்த வகையில் தான் இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்தை நீக்குவதற்கான இந்த செயற்திட்டத்தை உலகத் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தொடங்கி இருக்கின்றது. அப்போ இதில் எப்படி இது நடைபெற்றது என்பதை நான் உங்களுக்கு இப்போது காண்பிக்கப் போகின்றேன். முதலாவதாக நாங்கள் இந்த மாநாட்டை தொடங்கும் பொழுது எமது விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஈந்த மாவீரர்களுக்கும் எமது பொதுமக்களுக்கும் ஆஹ்வானக்கம் செலுத்தித்தான் இந்த நிகழ்வை ஆரம்பித்திருந்தோம். இதோ அந்த பகுதியை உங்களிடம் காண்பிக்கின்றேன், பாருங்கள். Meeting on repealing the 6th Amendment to the Sri Lankan Constitution by paying a tribute to all our heroes and our people who laid down their lives for the freedom struggle. இந்த எமது அகவணக்கத்தை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஷிபோன் மெக்டோனா அவர்கள் தொடக்க உரையாற்றினார். அந்த இடத்துல அவர் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டார். என்னவென்று சொன்னால், ஆயுத மோதல்கள் முடிவுக்கு 14 வருடங்கள் கடந்திருக்கலாம். ஆனால் அந்த அந்த ஆயுத மோதல்களிலே தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பன்னாட்டு குற்றமுறைகளுக்கு இதுவரை ஒரு நீதியும் கிடைக்கவில்லை என்ற ஒரு துன்பமான ஒரு வலிகளை சுமந்தமாறு தான் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. அத்தோடு இன்றும் கூட தமிழ் மக்களிடையே மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுகின்றன. அதில் முக்கியமான ஒன்று இந்த 6ஆம் திருத்தச் சட்டம் என்பதும் ஒரு முக்கியமான அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இருக்கின்றது என்பதையும், இது நீக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர் தன்னுடைய தொடக்க உரையிலே குறிப்பிட்டிருந்தார். அந்த உரையின் சில பகுதிகளை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன், பாருங்கள். Thank you very much, everybody. Thank you for having me here today. I'm delighted to join you, and I'm very proud, I hope, to call myself a friend of the Tamil community. I am well aware of the tenacity of the Tamil community, and for 14 years since the end of the Sri Lankan Civil War, I have stood alongside the community in my constituency of Mitcham and Morden and on the road to justice, truth and accountability. Those 14 years have presented so many challenges and so little progress, but so much pain. Not only are we calling for accountability for the terrible war crimes committed 14 years ago, but we're calling for an end of the human rights abuses that are still being experienced by the Tamil community today. That starts with repealing the 6th Amendment that continues to be a barrier for Tamil self-determination. The 6th Amendment criminalises support in Sri Lanka or abroad for the establishment of a separate state within the territory of Sri Lanka. Tamils deserve a UK government that will take the lead in calling for Sri Lanka to repeal the 6th Amendment, giving Tamils in Sri Lanka and abroad the ability to come together and call for the political situation they hope for. Then we should have a government with a principled position on Sri Lanka.
டெய்ம் ஷிபோன் மேக்டொனா அம்மையார் அவர்களை தொடர்ந்து ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் டீன் ரசல் அவர்கள் உரையாற்றியிருந்தார். உண்மையிலேயே அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு தேவை காரணமாக அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் எமக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய இடைவெளிக்குள் அங்கு வருகை வந்து ஒரு சிறிய உரையை ஆற்றியிருந்தார். அதில் அவர் குறிப்பிட்ட முக்கியமான விடயம் தமிழ் மக்களுடைய பேச்சு சுதந்திரம், அவர்களுடைய சுதந்திரம், எல்லா சுதந்திரங்களும் மதிக்கப்பட வேண்டும். இது இந்த பிரித்தானியாவிலே அப்படியான சுதந்திரம் இருக்கின்ற பொழுது தாயகத்திலும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் தாயகத்திலே அந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தியிருந்தார். அவருடைய உரையின் ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். Support for the Tamil community. I'm very aware of the concerns, and the Tamil community in itself is such an important part of British culture, and I think I see the important role that you have in the very brain of what we do in this country. And one of those principles in this country is about freedom of belief, freedom of religion, freedom of belief, and freedom of speech. And I know from today's session that effectively what we're talking about is making sure that those principles which we hold strong in this country are held strong in others as well. And I know that you've got support, cross-party support for this here is tonight. ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டீன் ரசல் அவர்களை தொடர்ந்து தொழிற்கட்சியின் முன்னாள் நிழல் நீதித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜான் மேக்டொனால்ட் அவர்கள் உரையாற்றினார். அவர் ஒரு நீண்ட சிறப்புரையாற்றினார் என்ற வகையில் அவர் ஒரு நீண்ட விளக்கமான எமது மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பற்றி ஒரு பதிவை மேற்கொண்டார். அதில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டது, இன்று ஆயுத மோதல்கள் நடைபெற்று முடிந்திருந்தாலும் கூட தமிழ் மக்களுடைய பகுதிகள் சிங்கள படைகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளை ஆக்கிரமித்து மனித உரிமை மீறல்களில் ஈடுபடும் சிங்கள படைகள் அதே நேரத்திலே கோஷ்டி மோதல்கள், போதைப்பொருள் விநியோகம் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றது என்பதையும், இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அதிகாரம் தமிழ் மக்களுக்கு அங்கே இல்லை என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். இதுக்கான அதிகாரம் தமிழ் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதோடு தமிழ் மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, அவற்றை கூட பாதுகாக்க முடியாத நிலையிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்பதோடு கடந்த 23 ஆண்டுகளுக்கு முன்னர் அமைதி வழியில் தமிழ் மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுக்கலாம் என்று பிரித்தானிய அமைச்சர் ஒருவர் தெரிவித்ததும், பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் பீட்டர் ஹேன் அவர்கள் தெரிவித்ததும், ஆனால் இன்று இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எந்த ஒரு முயற்சியும் நடைபெறவில்லை. அமைதி வழியிலே தமிழ் மக்கள் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் மூலமாக வென்றெடுப்பதற்கான முயற்சிகள் அல்லது அதுக்கான பாதைகள் மூடப்பட்டிருப்பதை பற்றிய தன்னுடைய அதிருப்தியை அவர் தெரிவித்து, பிரித்தானியா முன்னின்று தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கு, அவர்களுடைய தன்னாட்சி உரிமைக்கு அவர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை நிலைநாட்டுவதற்கு உதவி புரிய வேண்டும், இந்த 6ஆம் திருத்தச் சட்டத்தை முதற்கட்டமாக நீக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருந்தார். அவருடைய உரையின் ஒரு பகுதி 4 நிமிட உரையாக இங்கு போடுகிறேன். உண்மையில் அவர் ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே உரையாற்றியிருந்தார். இந்த அவருடைய உரையின் ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன். So limited are their powers, they can't even have the powers to protect their places of worship. As we know, the Sri Lankan judiciary is politicized, and the Tamils are also unable to seek redress from the courts themselves. And where there's been examples of Tamil judges, for example, seeking to uphold the rule of law, they've been subject to death threats and intimidation as a result of that. Other areas in which, because of the lack of local powers and local resources, there's been an inability of local communities to fend off the Sri Lankan security forces, both in terms of their excesses, but also in terms of their criminality as well, and the association that they have with drug use and gang violence within the Tamil homeland itself. Again, the issue here is, even where Tamils have sought to argue for greater power at the local level, access to law and order, access to resources to enable to exercise their rights, that's then interpreted as part of the 6th Amendment and some form of
first step towards the advocacy of self-determination. So there's this circular logic that's taken place in which the Tamil community is actually trapped. During the armed conflict and during the Norwegian brokered peace negotiations between the Sri Lankan government and the LTTE, the international community, in particular the United Kingdom, US and Norway, the Tamils were promised if they abandoned the armed struggle, pursue their struggle for the right to self-determination through peaceful and democratic means, they would receive international recognition and support. Actually, Peter Hain, who was the Labour Foreign Minister at the time, I think gave us an excellent quote I'll draw upon. He said, "I'm convinced that both the government's insistence upon the territorial sovereignty of the whole island and the LTT's objective of autonomy can be secured. But for that to happen, the shooting must stop and talking must start. This is a war neither side can win militarily. It's a conflict that cannot be resolved without elected leaders being prepared to sit down with people who may well be responsible for barbarous assassinations, but who do have a legitimate political program which needs to be engaged, not shunned. It took far too long for us to learn that lesson in Britain, and far too many lives were lost as a consequence. Equally, the LTTI, like the IRA, need to acknowledge that whilst the Tamil Kingdom constitutionally split from the rest of the island, will not receive recognition by Europe, the USA, or indeed India, the principle of self-determination and control over most, if not all, of the key policies affecting daily life would be supported by the international community. It's 23 years since that statement was made, and yet, to be frank, there's been little political space that's been achieved for the Tamils to freely express their political aspirations or achieve the right to self-determination. In fact, that whole dialogue as a result of the amendment has been closed down. So therefore I come to the same conclusion as Siobhan, that it is imperative now that Britain takes the lead on this, that we take the lead on prevailing upon the Sri Lankan government to repeal the Sixth Amendment and allow Tamils within Sri Lanka, not just the diaspora, to come together and express the political solution that they desire. We want, exactly as Peter Hain said, we want that dialogue to take place and to do it in a peaceful manner to ensure justice for all concerned. இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தொடர்ந்து அடுத்ததாக பிரான்சிலிருந்து வந்திருந்த விரிவுரையாளர், பல்கலைக்கழக விரிவுரையாளர் கலாநிதி இனஸ் ஹசன் டாக்லி அவர்கள் உரையாற்றினர். அதிலே அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்காவினுடைய கொள்கை, அதாவது நாடு சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து தமிழ் மக்களை ஒரு விதமாகவும் சிங்கள மக்களை ஒரு விதமாக நடத்துகின்ற அந்த பாகுபாடான கொள்கை, அதனை ஒரு இனநாயக நாடு, அதாவது ஒரு இனத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கின்ற ஒரு நாடாக கருதக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருப்பதாகவும், ஸ்ரீலங்காவினுடைய இந்த கொள்கை தான் இன்றும் இந்த நிலைக்கு காரணம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அவருடைய உரையின் ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன். Who are usually ensconced on a particular historical territory and who have a sense of affinity to people sharing that territory. Sri Lanka's history is characterized by deep-rooted ethnic divisions, mainly between the Sinhalese community and the Tamil community. The ethnocratic state, marked by policies and institutions that favor one ethnic group over others, has played a significant role in shaping these tensions. இவ்விடத்திலே பிரித்தானியாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு இளம் மருத்துவபீட மாணவி உரையாற்றியிருந்தார். அந்த மாணவி தான் ஒரு மருத்துவர் என்ற வகையிலே, மனிதநேயத்தோடு விடயங்களை பார்க்கும் ஒருவர் என்ற வகையிலே, அதாவது தமிழ் மக்களுக்கு அவர்களுக்கு நீதி கிட்ட வேண்டும் என்ற துணியிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அந்த கருத்தினுடைய ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன். As a medical student, I am guided by principles
and the deep-rooted belief in the inherent worth and dignity of every human being. It is with these principles in mind that I stand before you today, calling for action, calling for change, and calling for justice. The UK government, with its position of influence and power, I believe has a moral obligation to intervene on behalf of the Tamil people. But words alone are not enough. It must honour the promises made to the Tamil people during the peace negotiations. We must use our voice on the international stage to demand the repeal of the Sixth Amendment and pave the way for genuine dialogue and reconciliation. Thank you. இதனைத் தொடர்ந்து அஹ், குர்திஸ்தான் மாநிலம் அல்லது தென்குர்திஸ்தான் என்றும் சொல்வார்கள். ஈராக்கின் ஆளுகைக்குட்பட்ட ஈராக் என்ற நிலப்பகுதிக்கு உட்பட்டு, ஆனால் ஒரு சுயாதீனமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு தனிநாட்டுக்குரிய சுயாட்சி அதிகாரம் கொண்ட குர்திஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த சட்டத்தரணி ஹோஷ்வான் சதீக் அவர்கள் உரையாற்றுகையில், தாங்கள் எவ்வாறு சதாம் ஹுசேனின் காலத்திலே தமது மக்கள் பல்லாயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை குறிப்பிட்டதோடு, தமிழர்களுக்கு நடக்கப்பட்ட இன அழிப்பு பற்றியும் அவர் ஒப்பிட்டிருந்தார். அத்தோடு அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். தாங்கள் இன்று தன்னாட்டை அடைய முடியவில்லை என்று சொன்னாலும் தங்களை பாதுகாக்கின்ற ஒரு இராணுவம் தங்களுக்கு இருக்கின்றது, அதாவது குர்திஷ் இராணுவம் இருக்கின்றது. இந்த இராணுவத்தின் உதவியோடு தான் பின்வந்த காலங்களிலே ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான யுத்தத்தை மேற்குலக நாடுகள் முன்னெடுத்தன என்பதையும் அவர் குறிப்பிட்டதோடு, எவ்வாறு ராஜதந்திர உறவுகளை வெளிநாடுகளோடு இன்று குர்திஸ்தான் ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட அது ஒரு கிட்டத்தட்ட தனிநாட்டுக்குரிய தன்மையோடு பேணி வருகின்றது என்பதோடு, அரபு கல்ஃப் என்று சொல்லப்பட்ட வளைகுடா நாடுகளில் கூட அந்த நாடுகளில் அந்த அங்கத்துவ நாடுகளில் அந்த அவர்களுடைய அந்த அவையிலே ஈராக்கிற்கு விடுக்கப்படாத அழைப்பு குர்திஸ்தான் மாநிலத்து அரசுக்கு விடுக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் தமிழர்கள் ஒருவேளை தனிநாடு பெறுவது சாத்தியமில்லாத போனால் தங்களை போன்ற ஒரு மாநில சுயாட்சியை, அதாவது தங்களுக்கான இராணுவம் போன்ற அதிகாரத்துடன் பெற்றுக்கொள்ளலாம், அதை சிந்திக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். அது தனிநாடா அல்லது என்ன தீர்வை நாங்கள் எடுப்பதா என்பது எமது முடிவு என்றாலும் அவர் அதை சொல்லியிருந்தார். இதை நீங்கள் ஒரு அணுகுமுறையாக பார்க்கலாம் என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய உரையின் ஒரு பகுதியை அதிலே அவர் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். என்றும் குர்திஷ் மக்கள் தமிழ் மக்களுக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். இப்பொழுது அதையும் நாங்கள் இந்த இடத்திலே பார்ப்போம். Perhaps in Iraq it was the worst of all. The Iraqi state policy under Saddam Hussein was to exterminate the Kurdish people entirely. So hundreds of thousands of Kurds perished. But since 2005, we've had a Kurdish autonomous region, which is semi-independent. It exists within the framework of Iraq. It's recognized internationally. And perhaps this is something that Tamils could aspire to have their own autonomous region within Sri Lanka, if not wholly independent. And this region, since it's been recognized in 2005, it has developed tremendously. The economic growth of the Kurdish region is absolutely amazing. Kurdistan has its own diplomatic policy. It's got very good relations with the United Kingdom, very good relations with the West in general. And we saw this with the rise of ISIS when countries like Britain, France, Germany, Italy, they even funded the Kurdish army at the time in order to battle those extremists. Kurdistan has very warm relations with its neighbours, particularly the Gulf countries. And just to put this in comparison, the Gulf Cooperation Council, as of just 2 weeks ago, has invited the Kurdish regional government to attend its meetings. And just to compare this and put it into perspective, not even the Iraqi government is invited to this meeting. And as I said, perhaps Tamils could aspire to something similar. Tamil people always have the Kurdish support and backing behind their movements, and we genuinely hope that Tamils will be able to achieve something similar in order to promote their cultural rights, their language rights, freedom of religion, and thank you very much, Raj, for inviting me today.
இவர்களைத் தொடர்ந்து தென் சூடானைச் சேர்ந்த அரசியல் விமர்சகர் ஜஸ்டின் மோட்டாட் அவர்கள் உரையாற்றியிருந்தார். இதோ அவருடைய அந்த முழுமையான உரையின் பகுதியை ஒளிப்பதிவு செய்ய முடியாமல் போனாலும் அவர் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விடயம் என்னவென்றால், தங்களுடைய தேசம் விடுதலை பெற்ற பொழுது தங்களுடைய ஜனாதிபதி தெரிவித்த தகவல் என்ன சொன்னார் என்று சொன்னால், இருள் தொடர்ந்தும் நீடித்திருக்காது, இரவு தொடர்ந்து நீடித்திருக்காது, இரவின் பின் விடிவும் வரும், நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம், நம்பிக்கையோடு விடுதலை பெற்றோம் என்பது போல் தமிழர்களும் நம்பிக்கையோடு இருங்கள், இருள் எப்பொழுதும் உங்கள் வாழ்வில் கவிழ்ந்திருக்காது, ஒரு நாள் விடுதலை உங்களை வந்தடையும் என்ற தகவலையும் தென் சூடானிய அரசியல் விமர்சகர் ஜஸ்டின் மோட்டாட் அவர்கள் தெரிவித்திருந்தார். அவருடைய படத்தை நான் இங்கு உங்களுக்கு காண்பிக்கின்றேன், பாருங்கள். இந்த மாநாட்டின் இறுதி நிகழ்வாக உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பிலே நான் முடிவுரையை ஆற்றியிருந்தேன். அந்த வகையிலே நான் ஆற்றிய முடிவுரையின் சில பகுதிகளை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன். Through this gathering, we have not only challenged the Sixth Amendment, but also once again affirmed our right to self-determination with the support of our friends, the MPs, and of course our scholars and speakers. But where do we go from here? I believe, and the World Tamil Coordinating Committee UK, we believe that we need to have a concrete political program to ensure the Sixth Amendment is repealed and the political space opened up for our people to express their political aspirations freely in the Tamil homeland. Whether we choose to create a separate state or have a political solution that recognizes the territorial integrity of the Tamil homeland, the Tamil people, the Elam Tamil people, as a distinct national formation with their right to self-determination, the choice must be ours. If we, the Tamils of Elam, the people of Tamil Elam, who can choose, it is we who can choose our political destiny, and that is what the right to self-determination entails. And remember, we may not have a state of our own, but we are, the Elam Tamils are a sovereign nation. As a nation that had made the island of Elam, or what you call as Sri Lanka today, our home thousands of years ago, and I will say, yes, thousands, many thousands of years ago, and we have had our own Tamil kingdoms, principalities, and sovereignties. So we have the claim for historical sovereignty. And as a nation that was subjected to genocide and continues to be subjected to structural forms of genocide, and as a nation that has no guarantee from neither Sri Lanka nor the international community that it will not face another genocide again, we also have a claim for remedial sovereignty. Now, if the Native American tribes can have tribal sovereignty, the right to govern themselves in their historical homeland, and if the US Constitution can recognize tribal sovereignty, why should the Tamils not be able to exercise their sovereignty in their historical homeland? So whilst we continue our struggle, as Siobhan has said, our struggle for international justice, for war crimes, crimes against humanity and genocide, we must also move forward our political struggle to realize our rights to self-determination through peaceful, democratic means. As many of you are aware, the daughter of our nation, Dr. Duwarwa Prabhakaran, made it clear in her first public appearance in a recent interview that he is here to help move forward the Tamil struggle for the right to self-determination through peaceful, democratic political means. It's peaceful, democratic political means, and that's what Dr. Duwarwa Prabhakaran has said. So yet, the problem here is the Sixth Amendment remains a major impediment to realizing our right to self-determination through peaceful, democratic political means. I therefore propose to you that we, those of us who are converged here, should next strive to bring a motion in the British Parliament calling upon the Sri Lankan government to repeal the Sixth Amendment. Now, as you saw today, through today's meeting, we have the support of both Labour and Conservative MPs. Of course, many couldn't be here because of the short notice, and of course they have other engagement. But nonetheless, we do have
an all-party parliamentary group for Tamils. Of course, Siobhan was the chair of that, and John McDonald was also there. So we must now seek the support of more MPs so that a motion can be tabled and passed in the House of Commons calling for the Sixth Amendment to be repealed. Now, this is a monumental task and can only be achieved by working at the grassroots level. That is, we need to engage with the MPs in our constituencies. We need to have local constituency groups, and we need to engage with the MPs to make this possible. Today's event was possible because of the joint efforts of many people, including you, the attendees. So if we can all once again work together, work with more people, we can surely bring a motion in the House of Commons calling for the Sixth Amendment to be repealed. I mean, many people didn't turn up here, and we didn't make this in a public event, or we didn't ask for a bigger room, because many people fear that if their pictures appear on the press, the Sri Lankan government might ban them from returning to Sri Lanka. And as a result, even this photos of some of the people here might have been blurred or hidden, and it's going to be a shame. Some of the speakers, what they said may not be made public. And so our path ahead may not be easy, but our resilience and hard work will definitely help surmount all obstacles. Thank you very much. இதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் சில நிமிடங்களுக்கு நடைபெற்றது. அந்த இடத்திலே இந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட சிங்கள சகோதரர் ஒருவர், நாங்கள் யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை, திடீரென்று சொன்னார், நான் ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர், தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை தான் ஏற்றுக்கொள்வதாகவும், பல சிங்கள மக்களுக்கு உண்மை தெரியாது, தெரிந்தால் அவர்களும் தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக ஆதரவு வழங்குவார்கள் என்ற தகவலையும் அவர் தெரிவித்திருந்தார். அவருடைய கருத்தின் ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு காண்பிக்கின்றேன். I joined here to express my solidarity to all the Tamils, brothers and sisters over here, and I support for the self-dissemination, as well as I'm very sad to say that most of the Sinhala people don't understand the typical truth about this one, but if in a way, if we could give them a chance to understand this situation, they will definitely help, and they will also help the political aspirations for the Tamils. Thank you. இவ்வாறாக இந்த மாநாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இந்த மாநாடு நடந்து முடித்து விட்டது, இதன் அடுத்த கட்டம் என்ன என்ற கேள்வி எழுப்பலாம். இது தொடர்பாகவும் நாங்கள் அந்த மாநாட்டில் உரையாடியிருந்தோம். என்னுடைய உரையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். நான் ஆங்கிலத்திலே குறிப்பிட்ட விடயம், நாங்கள் இந்த 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்கி எமது தன்னாட்சி உரிமையை நாங்கள் வென்றெடுப்பதற்கான ஒரு அரசியல் போராட்டத்தை, மக்கள் மயப்படுத்த போராட்டத்தை ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். இதற்காக நாங்கள் எல்லோரும் வேலை செய்ய வேண்டும். பிரித்தானியாவை பொறுத்தவரையிலே நாங்கள் பாராளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். இது பாராளுமன்றத்தில் ஒரு மாநாடு ஒன்றை நடத்தி இருக்கின்றோம். ஆனால் இது இன்னும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு சர்வதேச ரீதியான ஒரு நகர்வு நிகழ வேண்டும் என்றால், நாங்கள் பிரித்தானியாவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்களில், அதாவது கிட்டத்தட்ட 326 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை நாங்கள் பெற வேண்டும். கிட்டத்தட்ட 20-25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கின்றது. இதனை நாங்கள் 325ஆக அதிகரிக்க வேண்டும். இதனை அதிகரிப்பதன் மூலம் ஒரு பிரேரணை ஒன்றை, ஒரு தீர்மானம் ஒன்றை பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் கொண்டு வரலாம். இதனை கொண்டு வருவதன் மூலம் பிரித்தானிய அரசு இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுமாக இருந்தால், பிரித்தானிய அரசு அதனை பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு சட்டத்திற்குரிய நிகரான ஒரு நிலையை அடைந்துவிடும். அப்படி என்று சொன்னால் பிரித்தானிய அரசு அதனை பின்பற்றி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தங்களுடைய வெளியுறவு கொள்கையை அதற்கு ஏற்ற வகையில் வகுத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சில அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அப்போ இது பற்றி நாங்கள் உரையாடும் பொழுது மாண்புமிகு ஜோன் மேக்டோனல் அவர்கள் என்னிடம் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். என்னவென்றால், நாங்கள் முதல் கட்டமாக ஒரு ஏர்லி டே மோஷன் ஒன்றை கொண்டு வரலாம். அதாவது ஷிபோன் மேக்டோனல் அவர்களும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். என்றால் இன்னும் சில மாதங்களே பிரித்தானியாவிலே
தேர்தல் நடைபெறப் போகின்றது. தேர்தல் நடைபெறப் போகின்றது என்று சொன்னால் இங்கே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், செல்வாக்கான நிலையில் இருக்கின்றார்கள். எனவே முதலில் நாங்கள் ஒரு எழுதிய மோஷன் ஒன்றை தயாரித்துவிட்டு அதற்கான ஆதரவை பிரித்தானியாவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பெறுவோம். இந்த கருத்தை வந்து மாண்புமிகு ஜான் மேக்டொனால்ட் அவர்களும் டேம் ஷிபோன் மேக்டொனால்ட் அம்மையார் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள். இது நாங்கள் உடனடியாக பிரித்தானியாவில் முன்னெடுக்க வேண்டிய ஒரு வேலை திட்டம். இது போன்று பிரித்தானியா மட்டுமின்றி ஏனைய மேற்குலக தேசங்களிலும் நாங்கள் இப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து உலகை நோக்கி வெறுமெனவே நாங்கள் ஊர்வலங்களையும் சந்திப்புகளையும் மட்டும் நடத்துவதோடு விடாமல் நாங்கள் தொடர்ச்சியாக காத்திரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த வகையில் தான் இந்த ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இதை வெற்றி தோல்வி என்பது பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்து மக்களை அணிதிரட்டி எமது மக்களை அணிதிரட்டுவது என்பது வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வதல்ல. எங்களுடைய பலத்தை தந்திரோபாய ரீதியிலே சரியான முறையில் கையாள்வதுதான் எங்களுடைய அரசியல் வேலை திட்டமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த மாநாட்டினுடைய நோக்கமாக இருந்தது. அந்த வேலை திட்டம் தொடர்பாக அடுத்து வரும் வாரங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக பிரித்தானியாவிலே சந்திப்புகளை நடத்த இருக்கின்றோம். இந்த சந்திப்புகளில் கலந்து கொண்டு அல்லது இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க விரும்புபவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எமக்கான முகநூல்கள், எமக்கான இணையதளங்கள் எல்லாம் பகிரங்கமாக இருக்கின்றன. அத்தோடு உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒரு தாய் அமைப்பு. இந்த அமைப்பு தொடர்ச்சியாக பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்ல இருக்கின்றது. எங்கள் தேசத்தின் முதல்வியின் வருகை, ஒரு அரசியல் ரீதியான அந்த வருகை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ந்திருக்கும் இந்த காலகட்டத்திலே உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நல்லது உறவுகளே, மீண்டும் சேரமான் தொலைக்காட்சியூடாக உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே.